ஹலோ ஆல். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து பேசிக்கான ஹெச்டிஎம்எல்னா என்ன, அதுக்கப்புறம் ஹெச்டிஎம்எலோட மெயின் டேக் பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் வந்து ஹெட்டிங் டேக்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஹெச்டிஎம்எல்ல இருக்க ஹெட்டிங் டேக்ஸ். ஓகே. இப்போ வந்து ஒரு வெப் பேஜில் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டைட்டில் தான் ஹெட்டிங்காக வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் வந்து அதை விட சின்னதாக ஒரு ஹெட்டிங், அதுக்கப்புறம் ஒரு சப் ஹெட்டிங், அந்த மாதிரி வச்சு நான் ஒரு பேராகிராஃப் கிரியேட் பண்ண போகிறேன். இப்போ ஹெட்டிங் டேக்ல எனக்கு மொத்தம் 6 டேக் இருக்கு. H1, இந்த H1 மாதிரி எனக்கு H2, இதே மாதிரி H6 வரைக்கும், அதாவது H1, 2, 3, 4, 5, 6 இந்த மாதிரி நமக்கு 6 வரைக்கும் இருக்கு ஹெச் டேக்ல. ஓகேங்களா? இப்போ இது வந்து H3, இது வந்து H4, இது வந்து H5. இப்ப இந்த 6 HTML ஹெட்டிங் டேக்ல இருக்கிறதுலயே பெருசுனா அது H1 தான். H1 இருக்கிறதுலே ஒரு பெரிய ஹெட்டிங். அதுக்கப்புறம் இருக்கிறதுலே சின்ன ஹெட்டிங்னா அது வந்து H6 நம்ம சொல்லுவோம். H6 தான் ஸ்மாலான ஒரு ஹெட்டிங். நடுவில் இருக்கிறது இதோட சின்னதா இருக்கும் H2. H2 H3யோட சின்னதா, H3 H2வோட சின்னதா இருக்கும். H4 H3யோட சின்னதா இருக்கும். H5 H4வோட சின்னதா இருக்கும். ஓகே. இப்போ நம்ம இந்த இதை வச்சு நம்ம ஒரு HTML கிரியேட் பண்ணுவோம். லாஸ்ட் டைம் நம்ம ஒரு நோட் பேட்ல HTML கிரியேட் பண்ணோம். ஆனா நோட் பேடை விட நமக்கு விஎஸ் கோட்ல ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம விஎஸ் கோட்னு டவுன்லோட் போட்டோம்னா இங்க visualstudio.microsoft.comல போயிட்டு கீழே வந்து இந்த ப்ளூ கலர் ஐக்கானோட ஃப்ரீ டவுன்லோட் இருக்கும். ஸோ விண்டோஸ் 64க்கு நம்ம டவுன்லோட் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக அது நம்மளுக்கு டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஆகிடும் வெரிஃபை கொடுத்தீங்கன்னா ஸோ 110 MB அது டவுன்லோட் ஆகிட்டு இன்ஸ்டால் கொடுத்துருங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஓகே. இப்போ விஎஸ் கோடை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் வந்து நீங்க விஎஸ் கோட் ஓப்பன் பண்ண ஓப்பன் ஃபோல்டரில் போயிட்டு உங்களுக்கு கிரியேட் பண்ண ஹெச்டிஎம்எல் ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்க இந்த ஐக்கான் கொடுத்தா நியூ ஃபைல் கிரியேட் ஆகும். அதில் heading.htmlனு கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே. நம்ம லாஸ்ட் டைம்ல பார்த்த மாதிரி நம்ம உட்காந்து ஒரு ஹெச்டிஎம்எல் டேக், ஹெட் டேக், அதுக்குள்ள டைட்டில் டேக் எழுத தேவையில்ல. எக்ஸ்பிளமேட்டரி மார்க் போட்டு ஒரு என்டர் தட்டினாலே நமக்கு ஒரு பேசிக்கான ஒரு ஹெச்டிஎம்எல் ஃபைல் கிரியேட் ஆகிடும். இப்போ நம்ம அதை ரன் பண்ணி பார்ப்போம். டிபக்கிங் பண்ணோம்னா இதான் நம்ம கிரியேட் பண்ண ஒரு பேசிக்கான ஒரு ஹெச்டிஎம்எல் ஃபைல். ஓகேங்களா? இப்போ இதுல வந்து நம்ம லாஸ்ட் வீடியோல வந்து ஹெச்டிஎம்எல் ஹெட் டைட்டில்லாம் பார்த்துட்டோம். இங்க ஹெச்டிஎம்எல் லாங்குவேஜ் ஈக்குவல் டு இஎன்னா நம்ம ஹெச்டிஎம்எல் லாங்குவேஜ் இங்கிலீஷ்ல எழுத போறோம்னு சொல்றோம். ஹெச்டிஎம்எல் சார் செட் UTF-8 எதுக்குன்னா நம்ம இங்க ஸ்பெஷல் கேரக்டர் ஏதாவது யூஸ் பண்ணாலும் அது ஹெச்டிஎம்எல் தான் நீ என்கோட் பண்ணணும். நம்ம தமிழ் யூஸ் பண்ணாலும் அதான் பண்ண போறோம். இங்கிலீஷ், மலையாளம், தெலுங்கு என்ன பண்ணாலும் இது ஹெச்டிஎம்எல் எனக்கு இது பண்ணுன்னு நம்ம வேரியஸ் ப்ரௌசருக்கும் நம்ம சொல்ல போறோம். அதாவது குரோமு, பிரேவ் அந்த மாதிரி மற்ற எல்லாத்துக்கும் சொல்லுவோம். மெட்டா நேம் வியூ போர்ட் கண்டென்ட் வித் டிவைஸ் வித் இது எதுக்குன்னா இப்போ நம்ம இதை வந்து ஒரு லேப்டாப்ல பார்க்குறோமா, இந்த ஃபைலை வந்து ஒரு லேப்டாப்ல பார்க்குறோம். ஆனால் இப்போ எனக்கு இதே ஃபைலை வந்து ஃபோனில் பார்க்கச்சவும் எனக்கு அது வித்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த லைன் யூஸ் பண்ண போகிறோம். ஒரு டிவைஸ்க்கு ஏற்ற மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ நம்ம ஹெட்டிங் தானே கிரியேட் பண்ண போகிறோம். ஹெட்டிங்க்கு வந்து டைட்டில் ஹெட்டிங் அப்படின்னு சேவ் பண்ணிட்டு நான் போய் பார்க்குறேன். ஸோ நம்மளுக்கு ஹெட்டிங்னு வந்துருச்சு. ஓகே. இப்போ நம்ம ஹெட்டிங் கிரியேட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து எனக்கு பாடிக்குள்ள H1 திஸ் இஸ் ஹெட்டிங் H1 டேக் கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு வந்து பார்த்தா ஸோ திஸ் இஸ் ஹெட்டிங் H1 டேக்னு என் வெப்பேஜில் வந்துச்சு. ஓகே. இப்போ நான் இதை அப்படியே காப்பி பண்ணி கீழே H2 திஸ் இஸ் மை H2 டேக். ஸோ திஸ் இஸ் H2 க்ளோஸ் பண்ணிட்டு சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிட்டு வந்து பார்த்துட்டு ரீலோட் பண்ணால் இதை விட ஒரு சின்னதாக ஒரு H2 டேக் நமக்கு கிரியேட் ஆயிருக்கு. ஓகே. இப்போ வந்து H3 நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். H3 திஸ் இஸ் H3 டேக், திஸ் H3 க்ளோஸ். கூடிய வந்து ஒரு H4 கிரியேட் பண்ணிக்கலாம். H4 டேக், H4 அப்படியே வந்து H5 திஸ் இஸ் H5 டேக், H5 க்ளோஸ். லாஸ்ட்டாக வந்து நமக்கு H6 டேக், H6 க்ளோஸ். இப்போ சேவ் பண்ணிட்டு வந்துட்டு க்ளோஸ் பண்ணி பார்த்தோன்னா நம்மளோட வெப்பேஜில் அழகாக தெரியும். ஹெட்டிங் 1 இருக்கிறதே பெருசு, ஹெட்டிங் 2 அதோட சிறுசு, ஹெட்டிங் 3 2ஓட சிறுசு. ஸோ அந்த மாதிரி H6 வரைக்கும் நம்ம ஒரு ஹெட்டிங் டேக் கிரியேட் பண்ணிட்டோம் இந்த HTML-ல. ஓகே. இப்போ வந்து நம்ம இதெல்லாம் தூக்கிடலாம். தூக்கிட்டு H1ல நம்மளோட மெயின் இது போடலாம். மெயினாக வந்து திஸ் இஸ் DN அப்படின்னு போட்டுட்டு
நம்ம ஒரு பேராகிராஃப்ல இப்போ சும்மா நிறைய கிரியேட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம சும்மா கிரியேட் பண்ணுறதுக்கு லோ ரெம் அப்படின்னு அடிச்சுட்டு நமக்கு எவ்வளோ வேர்ட்ஸ் வேணும், 100 வேர்ட்ஸ் வேணா 100 கிளிக் பண்ணிட்டு என்டர் கொடுத்தோம்னா நமக்கு 100 வேர்ட்ஸ் வந்துடும். ஸோ நான் வியூவில் வந்து வேர்ட் ரேப் பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக இங்கே செட் ஆகிடும். நம்ம வெப்சைட்டில் சேவ் பண்ணிட்டு போனால் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து ஒரு டைட்டில் அதுக்கேற்ற மாதிரி ஒரு பேராகிராஃப் கொடுக்கலாம். ஓகே, எனக்கு வந்து இந்த பேராகிராஃப் ஓகே, ஆனால் எனக்கு பேராகிராஃப் வந்து இந்த இடத்துல பிரேக் ஆகணும், அதுக்கப்புறம் செகண்ட் லைன் இந்த இடத்துல பிரேக் ஆகணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதாவது நான் ரிப்பீட் பண்ணுறேன். திஸ் இஸ் அ ஹெட்டிங் வீடியோ. திஸ் இஸ் ஹெட்டிங் வீடியோன்னு வச்சுக்கோங்க. கீழே வந்து ஒரு பேராகிராஃபில் தேர் ஆர் 6 heading tags in HTML சேவ் பண்ணிட்டேனா. இப்போ எனக்கு இது கீழே வரணும். ஸோ நான் இங்கே புதுசாக பி டேக் போட்டு ஹாய் அப்படின்னு கொடுத்தேன்னா நீங்கள் என்ன ஆகும்? ஸோ எனக்கு இது கீழே வந்துடும். ஆனால் எனக்கு இப்போ என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி எனக்கு 2 பேராகிராஃப் டேக்லாம் கொடுக்க வேணாம். எனக்கு 2 பேராகிராஃப் கொடுக்க வேணாம். இப்போ நான் இதுலேயே வந்து H1 is the biggest ஹெட்டிங் டேக். ஓகே, எனக்கு இங்க வந்து இந்த H1 கீழே பிரிண்ட் ஆகும் அப்படின்னா பிஆர். பிஆர்னா பிரேக்னு அர்த்தம். ஸோ பிஆர் கொடுத்துட்டு வந்து இங்க ரீலோட் பண்ணா இது பாருங்க. தேர் ஆர் 6 ஹெட்டிங் டேக்ஸ் இன் HTML. H1 இஸ் த பிக்கஸ்ட் ஹெட்டிங் டேக் அப்படின்னு நமக்கு வெப்சைட்ல பிரிண்ட் ஆகுது. ஸோ இப்படிதான் வந்து நம்ம ஒரு இது யூஸ் பண்ண போறோம், பிஆர் டேக். அதாவது பிஆர் டேக்னா அதுக்கு அது எழுதி வச்சுப்போம் நம்ம நோட்ல. அதாவது BR tag is the break tag used to break a line. ஒரு லைனை பிரேக் பண்ணி நம்மளுக்கு கீழே பிரிண்ட் பண்ணதுக்கு BR அப்படின்ற டேக் யூஸ் பண்ணுவோம். லாஸ்டா ஒரு டேக் பார்த்துருவோம் இந்த வீடியோலயே. ஓகே, இப்போ வந்து ஹெட்டிங் டேக் பிரிண்ட் ஆயிடுச்சு. அது கீழே வந்து எனக்கு ஒரு லைன் வேணும். அதாவது எப்படி சொல்லணும்னா இங்க வந்து எனக்கு ஒரு லைன் வேணும் அழகா. ஸோ அதுக்கு என்ன பண்ணானா ஹெச்ஆர் கொடுத்துட்டு நம்ம சேவ் பண்ணிட்டு வந்து பார்ப்போம். பாத்தீங்களா, அழகா ஒரு லைன் வந்துச்சு. திஸ் இஸ் ஹெட்டிங் வீடியோ. ஒரு லைன் போட்டு நம்மளோட பேராகிராஃப் பிரிண்ட் ஆகுது. ஸோ ஹெச்ஆர்னா என்ன? பிஆர் டேக்லயே ஹெச்ஆர் டேக் இஸ் used to create a horizontal line. ஓகே, இந்த வீடியோல வந்து ஹெட்டிங் டேக்ஸ்னா என்ன, பிரேக் டேக்னா என்ன, அதுக்கப்புறம் ஒரு ஹரிசாண்டல் லைன் கிரியேட் பண்ணுறது எப்படின்னு ஒரு பேசிக்கான ஒரு வெப்சைட் கிரியேஷனோட பார்த்துட்டோம். ஸோ அப்கமிங் வீடியோஸில் HTML ஃபர்தராக பார்க்கலாம். தேங்க்யூ.